தம்பி இதுக்கு பேர் வந்து ஃபீடிங் சார்ஜ். சரியா? இந்த காவலர்கள் பந்தோபஸ்துக்கு வராங்கல்லப்பா, என்ன எஸ்கார்ட் கூட்டு போறாங்கல்ல, என்ன வழியில் அவங்க சாப்பிடணும்ல மதியம். ஸோ எனக்கு கைதிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க இங்கேருந்து, அந்த கான்ஸ்டபிள் சாப்பிடணும்ல, வர்றாங்க கன்னியாகுமரிக்கு பந்தோபஸ்து கூட்டு போனாங்க சென்னையிலேருந்து எஸ்கார்ட்டு, இன்னும் 5 நாள் சாப்பிடணும், 5 வேளை சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கு அவர்களுக்கு வழிச்செலவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டு இருந்தது. இது பிரிட்டிஷ் காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் ஃபீடிங் சார்ஜ். ஜெயலலிதா டக்குனு வாட் இஸ் ஃபீடிங், அனிமல்ஸ்க்கு தான் ஃபீடு, ஃபுட் அலவன்ஸ் மாற்றுங்க. அதை அந்த தலைவர்களோட அந்த அறிவை நான் அறிவு அண்ட் கன்சர்ன் புரியுதா? இது என்ன ஃபீடிங் சார்ஜ், அனிமல்ஸ்க்கு தான் தீவனம் உணவு, ஃபுட் அலவன்ஸ் மாத்துங்க. இன்னைக்கு பேர் அபிஷியலா ஃபுட் அலவன்ஸ் என்று மாறி அது ஒண்ணு காவல்துறைக்கு இருந்த அதே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சிறைத்துறைக்கு ஏத்துனாங்க. எல்லாரும் யூனிஃபார்ம் தானே? இல்ல மேடம் இது போலீஸ், அது பிரிசன், இது ஃபயர் சர்வீஸ். நோ 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 நோ, they all belong to uniform service. எல்லாத்துக்கும் ஒண்ணா ஏத்து அந்த கன்சர்ன். சோ அவங்க பவர்ல இருக்கும்போது ஒரு விஷயத்தை மேம்படுத்திட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியல, ஐ மீன் அதிகாரிகள் அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கலன்னு. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்ப ஏதாவது மாற்றத்தை அவர் கொண்டு வரணும்ல. அந்த ஜனவரி மாசம் நம்ம அங்க வாங்கி வச்சோமே அந்த சம்பவமே அவருக்கு மறந்துருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க, சார் இன்னைக்கு இந்த ஜட்ஜ் ஒருத்தர் டிஎம்கே ஜட்ஜ் தான் ஒரு புக்கு கொடுப்பாரு, வாங்கி வச்சுங்க சார் இருப்பாரு. அப்படியா? ஓ என்ன கல்யாண பத்திரியா? இல்ல சார் ஒரு கமிஷன் அது. சரி என்ன பண்ணணும், நீங்க பாட்டு நில்லுங்க சார், சிரிச்சுட்டு ஷூட் முடிஞ்சவொடனே டேக் ஓகே அப்படின்னு சொல்லி கட்டு சொன்னோடனே நீங்க நிறுத்திடுங்க சார், சிரிக்கிறதுன்னு இருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன்.